பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் கல்பவருட்சாய நமதாம் காமதேனவே. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது தமிழ் மாத ராசி பலன், ஆடி மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம். 17/7/2025 முதல் 16/8/2025 வரைக்கும் மொத்தம் 31 நாட்கள் உள்ளடக்கியது. ஆடி 8ஆம் தேதி சர்வ அமாவாசை, ஆடி 23 பௌர்ணமி திதி வருகிறது. கிரகங்களுடைய நிலைகளை பார்த்தோமானால் சுக்கிரன் ரிஷபத்தில் இருக்கிறார், குரு பகவான் மிதுனத்தில் இருக்கிறார், சூரியன் புதன் கடகத்தில், செவ்வாய் கேது சிம்மத்தில், ராகு பகவான் கும்பத்தில், சனி சந்திரன் மீனத்தில் இருக்கிறார்கள். கிரக மாறுதல்கள் என்பது சந்திரன் 2.25 நாள் இருப்பார். அதாவது மாத இறுதியில் சந்திரன் மேஷத்தில் அமர்ந்து பலனை தருகிறார். சுக்கிரன் 10 நாள் ரிஷபத்தில் இருக்கிறார், மீதி 21 நாள் மிதுனத்தில் இருக்கிறார். புதன் வக்ரம் ஆடி 8ஆம் தேதி வக்ரம் நிவர்த்தி பெறுகிறார். மற்றபடி செவ்வாய் 12 நாள் மட்டும்தான் சிம்மத்தில் இருப்பார். அதுக்கப்புறம் செவ்வாய் கிளம்பி கன்னிக்கு சென்று விடுகிறார் 19 நாள். இது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள். வாங்க, அந்த ஆடி மாத கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. அதாவது தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இருக்கிறதுலையே பெஸ்ட்டாக நம்ம ப்ரெடிக்ஷன் கொடுக்கணும்னு நினச்சி நம்ம கொடுக்குறோம். என்னுடைய இதை நீங்கள் ஒரு வரி விடாமல் நீங்கள் எல்லாத்தையும் உன்னிப்பாக கேட்கணும், பயனடையணும்னு சொல்கிறோம். வாங்க ராசிக்குள் செல்லலாம். துலா ராசி அன்பர்களுக்கு வணக்கம். துலா ராசி காலபுருஷனுக்கு 7வது ராசி. இதில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சித்திரை 3-4 பாதங்கள், சுவாதி விசாகம் 1-2-3 பாதங்கள் உள்ளடக்கியது. சுக்கிர பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது சுக்கிர பகவான் தனது இன்னொரு ராசியான ரிஷபத்தில் 10 நாள் இருக்கார், மீதி 21 நாள் மிதுனத்தில் இருக்கார், குருவோடு இணைந்திருக்கார். அப்போது ராசிநாதன் 9ஆம் இடத்தில் குருவோடு இணைந்து இருப்பது என்பது மாபெரும் சிறப்பு. கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு, தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். அதையும் தாண்டி ராசியை குரு பார்க்குறார் பாருங்கள். ராசிநாதனோடு குரு சேர்ந்திருக்கார் 21 நாள், ராசியை 31 நாளும் குரு பார்க்குறார். அப்போ தெளிவான சிந்தனை, செயல்கள், எண்ணங்கள் ஏற்பட்டு தொழிலில் ஒரு அதாவது சாதிக்க தொழில் பண்ணுறீங்களா இல்லை உத்தியோகம் பண்ணுறீங்களா, எதை எடுத்து செஞ்சாலும் அதில் உங்களுடைய திறமையை மேம்பாடு செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமையப்போகிறது அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி 2ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் 12 நாள் சிம்மத்தில் இருக்கார். அங்கேருந்து 4ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தை பார்க்குறார். 12ஆம் தேதிக்கு பிறகு 19 நாள் கன்னியில் செவ்வாய் இருக்கிறார். இப்போ 2 கூடையவன் 12இல் இருப்பது சிறப்பா? இப்போ 2-12 லிங்க்கு வந்தாலே செலவினங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லணும். எது மாதிரியான செலவினங்கள் ஏற்படும்? செவ்வாய் பூமிகாரகன். பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களால் செலவுகள் ஏற்படும். வீடு வாங்க, வீடு கட்ட, இடம் வாங்க, ஃப்ளாட்டு வாங்க, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ண, இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ண, இப்படி ஏதாவது ஒரு வேலையை எடுத்துக்கிட்டு போவீங்க, கண்டிப்பாக செய்வீங்க, அது சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். இதையும் தாண்டி உங்களுக்கு 3ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். முயற்சி ஸ்தானத்தை குரு பார்த்தாலே எப்போவுமே முயற்சி திருவினையாக்கும் அப்படின்னு சொல்லணும். முயற்சி திருவினையாக்கும். எடுக்கின்ற எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் இமாலய வெற்றி பெறும். கண்டிப்பாக 100% வெற்றி வாய்ப்பை பெற்றே தீரும் அப்படின்னு சொல்லணும். இளைய சகோதர சகோதரிகளால் நன்மைகள் ஏற்படும். பரஸ்பரம் அவங்க வீட்டுக்கு நீங்கள் போக, உங்கள் வீட்டுக்கு அவங்க வர, பரஸ்பரம் ஒற்றுமை இருக்கும். மற்றபடி
உங்களுக்கு இந்த கம்யூனிகேஷன் பாவத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு ஒரு அற்புதமான நேரம் காலம் அப்படின்னு சொல்லணும். இந்த 5ஆம் இடத்தில் ராகு இருப்பது சிறப்பா என்று சொன்னால் 5ல் ராகு இருக்கிறது சிறப்பல்ல. பூர்வீகத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வரும். பூர்வீக சொத்தில் யாராவது ஆட்டையை போடுறதுக்கு நினைப்பாங்க, பிரச்சனை வரும். அது மட்டுமல்ல, உங்களுக்கு பிள்ளைகளுக்கு இடர்பாடுகள் வரும். அவங்க படிக்கிற இடத்துலையோ இல்லை இன்ஸ்டியூஷன் மூலமாகவோ மற்ற பிள்ளைகள் மூலமாகவோ ஏதாவது பிரச்சனைகள் வரும். இருந்தாலும் உங்களுக்கு குரு பார்வையில் அந்த ராகு இருப்பதால் 5ஆம் வீட்டை குரு பார்ப்பதால் குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா அப்படின்னு எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகும். பயம் வேண்டாம். குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். இது எல்லாத்த விட ஒரு முத்தாய்ப்பான ஒரு விஷயம் என்னான்னு பார்த்தீங்கன்னா, 6ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கார். இப்போ 6ல் சனி இருந்தாலே எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் தான் ஜெயிக்க போகிறீங்க. 6ஆம் இடத்துல சனி யாருக்கு இருந்தாலும், அது பிறப்பு ஜாதகத்தில் இருந்தாலும் சரி, கோச்சார ரீதியில் இருந்தாலும் சரி, 6ல் சனி சூப்பருங்க. எதிரிகளே உங்களுக்கு கிடையாது. கடன் சுமை இருந்தால் படிப்படியாக குறையும். கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். 7ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் 11ஆம் இடத்தில் 12 நாள் இருக்கார். அதுக்கப்புறம் 19 நாள் பார்த்திங்கன்னா 12ஆம் இடத்துல இருக்கார். அப்போ 2 செவ்வாய் 12 நாள் 11ல் இருந்தாலும் கேதுவின் பிடியில் இருக்கிறார். அதனால் வாழ்க்கை துணை அல்லது மனைவிக்கு இடர்பாடுகள், மனைவியால் செலவினங்கள் ஏற்படும். ஒன்று அவங்க தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம். அதனால் எச்சரிக்கையோடு இருந்துக்குங்க. மற்றபடி உங்களை பொறுத்த வரலையும் 9ஆம் இடம் சிறப்பாகிறது. வெளியூர் வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தரும். நீங்கள் உயர்கல்விக்காக போகிறீங்கன்னா இன்னும் முத்தாய்ப்பாக இருக்கும். ஏன்னா 9ல் குரு இருந்து வெளிநாட்டுக்கு போகிறீங்கன்னா ரொம்ப நல்லா படிக்க முடியும். உயர்கல்வி நீங்கள் கேட்குற இன்ஸ்டியூஷனில் கிடைக்கும். உயர்கல்வி ஜாயின் பண்ண முடியும், படிக்க முடியும், நல்ல தேர்ச்சி பெற முடியும் அப்படின்னு சொல்லணும். அல்லது தந்தையால் யோக பாக்கியங்கள், தந்தை உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு நிலை, ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும், ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள், நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள் அப்படின்னு சொல்லணும். பாருங்கள், ராசிநாதன் 9ல் இருக்கார், சுக்கிரன் பாக்கியஸ்தானத்தில் குருவோடு இருக்கார் அப்படின்னு சொன்னாலே, இந்த சுக்கிரனுடைய ஆதிக்கம் நிறைந்த கலைத்துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்கள், அது சின்ன டெக்னீஷியனாக இருக்கலாம், நடிகைகளாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் உங்களுக்கு கதவுகள் திறக்கப்பட்டு வேலை வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் ஏற்கனவே ஒரு படமோ ஒரு சீரியலோ பண்ணியிருப்பீங்க, அதுக்கு ஒரு ரெகக்னேஷன், பாராட்டுதல், பத்திரிகை மூலம் பாராட்டுதல், இல்லை அரசின் மூலம் பாராட்டுதல்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமையப்போகிறது. உங்களை பொறுத்தவரையிலே கல்வி நிறுவனங்கள், கல்விக்கூடங்கள், கல்வியாளர்கள், கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள், இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலம் என்று சொல்ல வேண்டும். 10ல் புதன் இருந்தாலே உங்களுக்கு பத்திரிகை துறையில் அன்பர்களுக்கு பொற்காலம், மீடியா துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கு பொற்காலம். நீங்கள் அதில் அந்த மீடியா துறையோ பத்திரிகை துறையிலையோ வேலைக்காக முயற்சி பண்ணால் வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். அரசு சார்ந்த துறைக்கு நீங்கள் போய் முயற்சி பண்ணுறீங்க, லோனுக்கு போகிறீங்க, இல்லை ஒரு சர்டிஃபிகேட் வாங்க போகிறீங்க, கண்டிப்பாக கிடைக்கும். அதில் குறிப்பாக 10ல் சூரியன் இருக்கார், நல்லா இருக்கார். அதனால் அவர் 11க்குடையவன் 10ல் இருக்கிறதால இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள், கடைநிலை ஊழியர்கள், இன்னும் பிற அரசு ஊழியர்கள், காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, ப்ரைவேட் செக்யூரிட்டி, யூனிஃபார்ம் செக்யூரிட்டி சர்வீசஸ் பண்ணக்கூடியவர்கள், மற்றபடி ரசாயனத்துறை, விவசாயத்துறை போன்றவற்றை, மெடிக்கல் ஃபீல்டில் பணியாற்றக்கூடியவர்கள், செங்கல், மணல், ஜல்லி, ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்கள், ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள், ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிடக் கலைஞர்கள், இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலமாக அமையப்போகிறது. 12ஆம் வீட்டை சனி பார்ப்பது, செவ்வாய் இருந்து சனி பார்க்குதுன்னா பூமி சம்பந்தப்பட்ட செலவினங்கள் நிச்சயமாக ஏற்படும்.
ஒரு சிலருக்கு தேக ஆரோக்கிய குறைவு உங்கள் உடன்பிறப்புக்கு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. மற்றபடி இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு 4ஆம் தேதி 5ஆம் தேதி 6ஆம் தேதி ஆடி 4, 5, 6 சந்திராஷ்டம தினமாக வருவதால் எச்சரிக்கையோடு இருங்க. வண்டி வாகனங்களில் செல்லாதீர்கள். சொந்த வண்டி வாகனத்தில் போகலாம். அந்த 3 நாளும் ஏதோ ஒரு ஆட்டோவில் போகிறீங்க, ஆட்டோ ரிப்பேர்னு பாதியில் நின்னாலும் வேறு வண்டி மாறி போயிட்டே இருக்கலாம். ஆஃபீஸ் அலுவலகத்துக்கு குறித்த நேரத்துக்கு போகலாம், லீவ் போட வேண்டாம். சொந்த வண்டினா பாதியில் நின்று போய் அது பழுதாகி கட்சியில் லீவே போட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அது மட்டும் இல்லை, அந்த 3 நாளாக நீங்கள் சூட்சமாக நீங்கள் சந்திராஷ்டமம் இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் அலுவலகத்தில் உங்களை தேடி வேலை பார்க்குற இடத்துலையோ எதுவும் வந்தாலும் நீங்கள் சூதனமாக நடந்துப்பீங்க, எந்த குறையும் இருக்காது அப்படின்னு சொல்லணும். இதில் பாருங்கள், சுக்கிரன் ராசிநாதன் 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதால ஈஸி டு கெட், எதையும் போராடி ஜெயிக்க தேவை. அது குருவோடு வேறு இணைஞ்சிருக்கார் ராசிநாதன். ராசியை குரு பார்க்குறார். இந்த துலா ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த ஆடி மாதம் ஒரு அமக்கலமான ஒரு மாதம், சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு சொல்லலாம். வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு அனுகூலத்தை தரும், சாதிக்கக்கூடிய தருணம். மற்றபடி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையை போற்றுங்கள், ஆஞ்சநேயரை போற்றுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப் போகிறது. இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்தமைக்கு நன்றி. எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.